டெய்லி உங்கள பத்தியே சொல்றாங்க. டெய்லி உங்கள புடிக்கவே மாட்டேங்குது எங்க அம்மா, அப்பாவுக்கு. உங்கள பார்த்தா கோவம் வருதாம், எரிச்சலா இருக்குதாம். அப்படின்னு உங்க உங்க 2 பேர்த்த பத்தி எங்க அப்பா, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுதுங்க. இப்ப என் ஒய்ஃப்க்கும் உடம்பு சரியில்ல. திடீர்னு முடியாம அவங்க ஒய்ஃப்க்கும் போய் ஆஸ்பத்திரி பார்த்து, கிறிஸ்தவங்க வீட்டுக்கு மட்டும் போயிறாதீங்க. ஏன்னா அவங்கள மாதிரி பொறாம புடிச்சவங்க, வயித்தெரிச்சல் புடிச்சவங்க வேற யாருமே கிடையாதுன்னுலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போறோம். வேற வழி இல்லாம போறோம். முடியாம போறோம். எதுக்கு கார்ல போறீங்க? நாங்க கார்ல போறது பிடிக்கல. அந்த அளவுக்கு வந்து பெரிய மன உளைச்சலாயி என்னன்னே தெரியல. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியாம மர்மமாவே இருந்துச்சு. இனிமேல் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஊசி எனக்கு உடம்பு சரியில்ல. எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இனி என்னன்னே தெரியல. யார் என்ன நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு நான் உங்கள எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா அதுக்கு விடை கிடைச்சிருச்சு. என்னமோ பண்ணுது. என்னால அந்த கார்லயே போ முடியல. அவங்க என்ன தண்டிப்பாங்க. எனக்கு கஷ்டத்த குடுப்பாங்க. ஆனா அவங்க தான் கஷ்டத்த குடுக்கணும். அவங்க தான் என்ன தண்டிக்கணும். புரியுதுங்களா? அத தவிர வேற யாராவது என்னையவோ, என் குடும்பத்தையோ வேற மாரி ஏதாவது நெனைச்சாங்கன்னா, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ என்னால முடியல. ஆஸ்பத்திரி திடீர்னு ஓடுறோம். ஏங்க கார் எடுத்துட்டு போறது ஒரு குத்தமாங்க? ஆஸ்பத்திரி போறது ஒரு குத்தமாங்க? இப்ப எனக்கு என்ன ஒரு திருப்தினா, எனக்கு ஏன்டா அந்த பிரச்சனை நடந்துச்சு? ஏன் கார்ல போ முடியாம இப்படி தவிச்சிட்டு இருந்தேன்? ஏன் ஹாஸ்பிட்டல் போற விஷயத்தையெல்லாம் பேசுறப்ப இப்படி இருந்தேன் அப்படின்னா, வீடியோ போட்டதெல்லாம் காரணம் இல்லைங்க. நம்ம யாரையுமே நினைக்கல. நம்மள ஏன் இப்படி நினைக்கிறாங்க? அப்ப வேற எப்படி போறது நாங்க? பறந்தா போறது? இல்ல இவங்க நினைக்கிற மாரி போகணுமா? நடந்து போகணுமா? அப்ப இது கார்ல போறது, அது வாடகைக்குங்க. காசு குடுத்து வாடகைக்கு தான் போயிட்டுருக்கோம். சொந்த கார்லாம் வச்சிருந்தா, என்னங்க நாங்கலாம் எப்படிங்க புரியல. எங்களால வெளிய தல காட்ட முடியல, வெளிய போ முடியல, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியல, ஆசைப்பட்டத செய்ய முடியல. ஏன் இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எனக்கு ஏற்பட்ட வேதனைய உங்ககிட்ட வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு உண்மையாவே. பைபிள்ல ஒரு விஷயம் இருக்குங்க. வெளியரங்கமாகாத எந்த ஒரு அந்தரங்கும் கிடையாது. எந்த ஒரு அந்தரங்கும் என்ன ஆகும்? எப்ப இருந்தாலும் வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கா? இத அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னன்னே தெரியல, ஏதுன்னே தெரியல, ஒரு மாரி நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப புலம்பி வேதனைப்பட்டு கடைசியில லைவே போட மாட்டேன்னு சொல்லி லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து ஆஸ்பத்திரி போறப்போ லைவ் போட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். கடைசியா லைவ்ல வந்து சில விஷயங்கள் பேச மாட்டேன் அப்படின்னு லைவே நான் வந்து கட் பண்ணி இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு வந்து பெரிய மன உளைச்சலாகி என்னன்னே தெரியல. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியாம மர்மமாவே இருந்துச்சு. அந்த மர்மத்துக்கு உண்டான விடை கிடைச்சிருச்சு. அந்த மர்மத்துக்கு உண்டான முடிச்சு அவிழ்ந்துருச்சு இன்னைக்கு. அதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் வேடிக்கையா. என் ஒய்ஃப் வந்து கடைக்கு போயிருந்திருக்காங்க. கடைக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை. ஒரு 2 வயசு, 3 வயசு இருக்கும். இப்பதான் முதல்ல ஸ்கூல்ல சேர்க்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? கவர்மெண்ட் ஸ்கூல்னா அதிகமான வயசா இருக்கும். பிரைவேட்னா கம்மியான வயசா இருக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தை விளையாண்டுகிட்டு இருந்து என் ஒய்ஃப் கிட்ட போய் என் ஒய்ஃபுடைய பேரை சொல்லி, ஏன்னா சில விஷயங்கள் வந்து நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதாவது என் ஒய்ஃபுடைய பேரு, என்னை பத்தி சொன்ன விஷயங்கள் மட்டும் தவிர்த்துட்டு அப்படியே உண்மையை சொல்றேன். அந்த குழந்தை போய் சொல்லுது, "உங்க பேரு தானே இது?" அப்படின்ட்டு. "நீங்க எப்படி இருக்கீங்க? உங்கள எங்க அப்பாவுக்கும் பிடிக்கல, எங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. உங்க வீட்டுல இருக்காங்கல்ல அவரு, அந்த மாமா என்னைய, அவரையும் பிடிக்கல. எங்க அப்பாவுக்கு அவரையும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. எங்க அம்மாவுக்கு உங்களையும் பிடிக்கல, அவரையும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்காத மாரி இருக்கீங்க?" ஏன்னா, அந்த குழந்தை திருப்பி சொல்லுது, விளையாண்டுட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து சொல்லுது, "நீங்க சும்மா சும்மா கார்லயே போறீங்க. ஏன் நடந்து போ மாட்டீங்களா? டெய்லி உங்கள பத்தியே சொல்றாங்க. டெய்லி உங்கள புடிக்கவே மாட்டேங்குது எங்க அம்மா, அப்பாவுக்கு. உங்கள பார்த்தா கோவம் வருதாம், எரிச்சலா இருக்குதாம்." அப்படின்னு உங்க உங்க 2 பேர்த்த பத்தி எங்க அப்பா, அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுதுங்க. இப்போ நாங்க ஏன் கார் இப்ப இந்த வீட்டுக்கு வந்து 2 1/2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 2 1/2 வருஷத்துல இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சுறோம். எனக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லாம வீடு காலி பண்றப்போ வந்து என்னோட வீடியோ பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். வீடு காலி பண்ணி வர்றப்போ என்ன கைய புடிச்சு தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்துட்டு பால் காய்ச்சின கையோட ஆஸ்பத்திரி போறோம். 2 1/2 வருஷமா நான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன். என்னால பஸ்ல போ முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போ முடியாது. என்னுடைய வருமானம் 7 வருஷமா கட்டு. 7 வருஷமா எனக்கு உடம்பு சரியில்ல நெறைய பேத்துக்கு தெரியும். என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. அப்ப 2 1/2 வருஷமா இந்த வீட்டுக்கு வந்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம அப்படிதான் ஆட்டோல போயிட்டு இருந்தோம். லோக்கல்ல இருக்கிறப்போ. இப்போ வந்து ரொம்ப லாங்கெல்லாம் போறப்போ கார்ல தான் போவோம். ஆம்னி இருக்கு. இப்ப இந்தியாவுல வந்து
தமிழ்நாட்டில் வந்து ஆம்னின்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அதில் தான் போயிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி ஒன்று இருக்கும் கோகோ அப்படின்னு. அது குட்டியை வாங்கினதுலேருந்து அதை தனியாக விட்டுட்டு போக முடியாது, கத்துது இல்லைங்களா, அந்த நாய்க்குட்டி தான். அதை வந்து அதையும் நாங்கள் கூட்டிகிட்டே தான் போவோம். அந்த ஆம்னி தெரியும் இல்லைங்களா, அந்த ஆம்னியில் கூட்டிகிட்டு தான் போவோம். ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு. பெருசானாலும் ஆம்னியில் கூட்டிகிட்டு தான் போவோம். நாங்கள் 5 பேர், வீட்டில் நாங்கள் 4 பேர், கோகோவோட சேர்த்து 5 பேர் தான். நாங்கள் எப்போவுமே ஆஸ்பத்திரி போனாலும் ஆம்னியில் போகிறப்போ கூட்டிகிட்டு தான் போவோம். ஒரு தடவை 5 நாளாக 4 நாளாக நான் வந்து பெட்டில் இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னு. அப்போது வீட்டில் வந்து விட்டுட்டு போக முடியாதுங்கிறனால நாங்கள் எப்போவுமே கோகோவை கூட்டிகிட்டு போயிருப்போம். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அந்த கோகோவை வந்து அந்த டாக்டருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி போய், அந்த நாய்க்குட்டி வந்து நீங்கள் வெளியே கட்ட வேண்டாம், உங்கள் ரூம்லேயே நீங்கள் தங்கியிருக்கீங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரூம்லேயே நீங்கள் வந்து தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்கே போனாலும் நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம். இப்போ ஆம்னியில் இப்போ ஒரு 6 மாதமாக இந்த ஆம்னி எடுக்கிறதுக்கு பதிலாக கார் எடுத்து பழகிட்டோம். அதில் கொஞ்சம் பழக்கமாச்சு ஒரு தம்பி. இப்போ அடிக்கடி லைவில் உங்களுக்கு நான் போட்டுருந்துருப்பேன். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, காரில் வந்து இப்போ ஒரு 6 மாதமா 8 மாதமா சரியாக தெரியல, எப்படி இருந்தாலும் அதிகமாக இருக்கும். ரொம்ப லாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அந்த தம்பி கொஞ்சம் நல்லா பழக்கமாக இருந்து கொஞ்சம் சப்போர்ட்டு, டக்குன்னு ஒடியாந்துருவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஆட்டோவுக்கு பதிலாக டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா கூட, இப்போ எனக்கு அன்றைக்கி 1 மணிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு லைவில் கூட நான் பேசியிருந்திருப்பேன். டக்குன்னு 1 மணிக்கு என்னமோ உடம்பு சரியில்லை, கூப்பிட்டு அந்த தம்பி தான் ஒடியாந்து போய் பார்த்துட்டு வெடிக்காலம் 5 மணிக்கு என்னமோ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தோம். இப்போ என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை, திடீர்னு முடியாமல் அவங்க ஒய்ஃபுக்கும் போய் ஆஸ்பத்திரி பார்த்து அந்த கூட இருந்த தம்பி அடுத்த நாளும் திருப்பி அவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ எதுனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏன்னா நமக்கு டிரைவர் ரொம்ப முக்கியம், அவங்க குணங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தம்பி வந்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எதுனாலும் டக்குன்னு காரே கூப்பிட்றோம். அந்த தம்பி சலிக்காமல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இந்த காரில் நாங்கள் போகிறது எங்களால் முடியாமல், வேறு வழி இல்லாமல், ஏன்னா ஆஸ்பத்திரி போகிறோம், என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை. இப்போது பாருங்கள், நான் லைவ்லேயே புலம்பியிருப்பேன். இனிமேல் வந்து நான் அந்த ஆஸ்பத்திரி போகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், ஊசி போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், காரில் போகிறது உங்கள்கிட்ட லைவில் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஐயோ மறுபடியும் உடம்பு சரியில்லையா, கடவுளே இந்த தம்பிக்கு எப்படியாவது நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோட வயசில் பெரியவங்க எனக்காக வேண்டிக்குவாங்க, மற்றவங்களும் வேண்டிக்குவாங்க. ஒரு சிலர் அப்படி வேண்டிக்குவாங்க. நான் லைவ்லேயே எனக்கு என்னன்னே தெரியல, எல்லாரும் கண்ணு மாதிரி இருக்காது, ஒரு சில கண்ணெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல, ஏன்னே தெரியல. இதே காரில் தான் நான் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த காரில் போயிட்டு எனக்கு சேரலை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் நான் லைவ்லேயே போட்டிருப்பேன். அந்த காரில் இனிமேல் போனால் நல்ல காரில் போகிறப்ப என்னால் அந்த காரில் உட்காந்துருக்க முடியல, வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், என்னமோ பண்ணுது, என்னால் அந்த கார்லேயே போக முடியல. ஒருவேளை அந்த லைவ் உட்காந்துட்டு நம்ம அந்த காரில் போகிறப்போ லைவ் வீடியோ போடுறது தான் காரணம் என்னமோ, இனிமேல் இதையும் போட மாட்டேன்னு முதல்ல லைவில் காரு போகிறத பற்றி ஸ்டாப் பண்ணேன். இனிமேல் போகிறப்போ லைவில் வந்து நான் காரில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆஸ்பத்திரி போகிறப்பும் சரி நான் ஆஸ்பத்திரி போகிறேன், ஆஸ்பத்திரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். அப்போ காரில் தான் போவேன், காரில் போகிறது மட்டும் கட் பண்ணியிருப்பேன். அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்பும் வந்து போட்டிருந்தேன், அப்பவும் எனக்கு சரியாகலை. அப்போ இந்த லைவில் வந்து அல்லது இந்த மாதிரி விஷயத்தை உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து எனக்கு என்னமோ ஆகுதாட்டிருக்குது. இனிமேல் நான் ஆஸ்பத்திரி போனாலும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இனிமேல் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஊசி, எனக்கு உடம்பு சரியில்லை, எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீ என்னன்னே தெரியல, யார் என்ன நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு நான் உங்களை எல்லாம் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அதுக்கு விடை கிடைச்சிருச்சு. இப்போது பைபிளில் வெளியரங்கமாகாத எந்த ஒரு அந்தரங்கும் கிடையாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நான் பைபிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நான் ஒரு கிறிஸ்தவனாகவும் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கேன். அப்போ அதில் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கிறிஸ்தவங்களோட மட்டும் பழகிடாதீங்க, அவங்களோட ஒருவேளை வாடகைக்கு வீட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த வீட்டுக்கு போயிருங்க, கிறிஸ்தவங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அவங்கள மாதிரி பொறாமை பிடிச்சவங்க, வைத்தறிச்சல் பிடிச்சவங்க வேறு யாருமே கிடையாதுன்னால எனக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா அனுபவமும் எனக்கு உண்டு, முஸ்லீம்கள் தவிர எல்லா அனுபவங்களும் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கடவுள்னு சொன்ன உடனே சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு கடவுள், அவங்கள வந்து அம்மானு வச்சுக்கோங்க, அப்பான்னு வச்சுக்கோங்க. அப்பா கடவுள் அல்லது அம்மா கடவுள், கண்ணுக்கு தெரியாதவங்க. அவங்க என்ன தண்டிப்பாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க தான் கஷ்டத்தை கொடுக்கணும், அவங்க தான் என்னை தண்டிக்கணும், புரியுதுங்களா? அதை தவிர வேற யாராவது என்னையோ என் குடும்பத்தையோ வேற மாதிரி ஏதாவது நினைச்சாங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த கடவுள், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னை பெத்த அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னை அடிப்பாங்க, என்னை மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, ஆனால் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? என்னை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வரிஞ்சு விட்டு நின்றுவாங்களா பெற்றவங்க, அந்த விட ஜாஸ்தியாக, பல மடங்கு ஜாஸ்தியாக என்னுடைய கடவுள் வந்து என்னை கஷ்டப்படுத்தினாலும், என்னை கஷ்டப்படுத்துகிறவங்களும், என்னுடைய குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறவங்களும்
சும்மா விட மாட்டாங்க. அது நம்ம கண்ணார நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னன்னே தெரியல. இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம், வேறு வழி இல்லாமல் போகிறோம், முடியாமல் போகிறோம். காரில் தான் எதுக்கு காரில் போகிறீங்க? நாங்கள் காரில் போகிறது பிடிக்கல. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நாங்கள் வந்து யாரையுமே நினைக்கிறது இல்லை, எதை பற்றி நினைக்கிறது இல்லை. இப்போ ஏன்னா ஒரு குடும்பத்துக்கும் சரி ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருதுன்னா நான் 2 காரணம் சொல்லிட்டு இருப்பேன், இன்னொரு காரணத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுபட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிறதுக்காக கடவுள் உனக்கு கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று. 2வது, நீ ஏதோ ஒரு விஷயத்த சரியாக செய்யாமல் இருந்திருப்பேன். ஒரு வேலை செய்கிற அப்படின்னா அந்த வேலை நீ சரியாக செய்யலை அப்படின்னா உனக்கு கஷ்டத்தை கொடுப்பார். அப்போ அந்த வேலையை நீ சரியாக செஞ்சீங்கன்னா அந்த கஷ்டத்திலிருந்து ரிலீஃப் ஆயிடலாம். 2 இப்படி தான் நான் சொல்லி இருந்திருப்பேன். இன்னொரு விஷயம் இருக்குங்க, 3வது. கஷ்டம் நமக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோம். நீங்கள் இப்போ எங்களுக்கே 1008 கஷ்டம். உண்மையாகவே நாங்கள் யாரை பற்றி, எங்கள் குடும்பமே அடுத்தவங்களை பற்றி பேசவே மாட்டோம், தேவையில்லாமல் பேசவே மாட்டோம். யாராவது ஏதாவது எங்களை பற்றி இப்போ 3வது மனுஷங்க வந்து இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அதை பேசாதீங்க, உங்களை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கலாம். நீங்களும் நானும் இன்னொரு குடும்பத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேரும் நாங்கள் அந்த மாதிரியான ஆட்கள். அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாமல் பேசவே மாட்டோம். இது எங்களுடைய கேரக்டர், எங்களுடைய பிறப்பே அப்படி தான். ஆனாலும் கூட எங்களுக்கு கஷ்டம் இருக்குது. 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என் வீட்டுக்காரருக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நம்ம தான் சம்பாதிக்கணும்னு நாங்கள் ஆளாளுக்கு இதை போட்டே நொடிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அடுத்தவங்களை நினைக்கிறதுக்கு புத்தி எங்களுக்கு பிறப்பிலிருந்தே அப்படியும் கிடையாது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை என்ன, அடுத்தவங்களை நாங்கள் நினைக்கிறதும் கிடையாது. கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தெரியுங்களா வருது? நீ அடுத்தவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பறஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, வயிற்றுச்சல் படக்கூடாது, அப்படிங்கிறதுக்கும் கஷ்டம் கொடுப்பார் கடவுள். புரியுதுங்களா? ஆனால் எங்களுக்கு அதுக்கான காரணம் இல்லை, இதுக்கு வேறு காரணம். அது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்கள பேச மாட்டோம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் கேரக்டர் அது கிடையாது. அடுத்தவங்கள பேச நமக்கு தான் கஷ்டம் வந்து சேரும். அதுவும் நம்ம என்ன சொல்ல, அடுத்தவங்களை பேசுறதுனால அந்த கஷ்டத்தை நம்ம வாங்கிக்கிறோம். இந்த நுண்ணறிவு எனக்கு எப்பவுமே உண்டு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு குடும்பமும், என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசவும் மாட்டாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுனால அவங்க கஷ்டம் நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருக்குது. இப்போது என்னால் முடியல, ஆஸ்பத்திரி திடீர்னு ஓடுறோம். எங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறது ஒரு குத்தமாங்க? ஆஸ்பத்திரி போகிறது ஒரு குத்தமாங்க? அந்த குழந்தை அந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன வயசு 2 வயசு 3 வயசு குழந்தை வந்து சொல்லுது அப்படின்னா அந்த குழந்தைனாலையும் பொறுக்க முடியாமல் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க தானே எங்களே. புரியுதுங்களா? ஒரு குழந்தை வந்து சொல்லுது, உங்களை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, உங்களை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, உங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, உங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நீங்கள் கார்லேயே போகிறீங்க, நீங்கள் நடந்து போகக்கூடாது, எப்போ பாரு இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு குழந்தை இப்படியே இருக்கீங்கன்னு எங்கள் வீட்டில் உங்களை பற்றியே பேசுகிறாங்க, உங்களை பார்த்தா எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த குழந்தைக்கு தெரியவே இப்படி பேசியிருக்காங்கன்னா குழந்தைக்கு தெரியாமல் இப்படி பேசியிருந்துருப்பாங்க. எனக்கு இதில் சந்தோஷம் தாங்க இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு என்னென்னா, நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஐயோ என்னன்னே தெரில, ஏன் காரில் போனது இத்தனால காரில் போயிட்டு இருந்தோம், 6 மாதம் 8 மாதமாக காரில் போயிட்டுருக்கோம், ஏன் திடீர்னு கார் சேர மாட்டேங்குது அப்படின்னு காரில் போகிறத வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணேன். அப்போ ஆஸ்பத்திரி போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுலேயும் பிரச்சனை. அப்போ அதே இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். இது என்னதான, யாரா காரணம், என்ன காரணம், எனக்கு என்னன்னே தெரியாமல் இதுக்கு விட தெரியாமல் புலம்பிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, அதுக்கு விட கிடச்சிருச்சு. இதுக்கு நிச்சயமாக நீங்களாம் காரணம் இல்லை. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்கள ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை வந்து சொல்லுது அப்படின்னா அந்த பெற்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. இப்படி வந்து ஒருத்தர் அடுத்தவங்களை பற்றி இப்படி பேசி ஒரு பிஞ்சு குழந்தை அந்த மனசுக்குள்ள தேவையில்லாமல் எங்களை பேசுறதுனால ஒரு தேவையில்லாத விஷத்தை அவங்க குழந்தைகிட்ட அவங்க விதைக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு குழந்தை இருக்கிறப்ப எத்தனையோ விஷயங்கள் பேசக்கூடாது. அதுலேயும் அடுத்த குடும்பத்தை பற்றி இப்படி பொறாமப்பட்டு வைத்தறிச்சல் இப்படி இந்த மாதிரி பேசலாமா? அந்த குழந்தை வந்து சொல்லுது, நீங்கள் கார்லேயே போகிறீங்க, காரில் போகாமல் நடந்து போகக்கூடாதா அப்படின்னால எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் 10 பைசா எங்களுக்கு கொடுக்கறது இல்லை, நாங்களும் அவங்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல. அவங்ககிட்ட நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுனாலும் போய் கேட்குறதே இல்லை.
அவங்ககிட்டலாம் அதுவும் கண்டிப்பாக கேட்குறது இல்லை. அவங்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறதும் இல்லை. அவங்க எங்களுக்கு எதுவும் கொடுக்குறதும் இல்லை. அவங்ககிட்ட நாங்கள் போய் எதுவும் கேட்குறதும் இல்லை. எங்களை பற்றி ஏன் நினைக்கணும்? சரி, இது கடவுளுக்கு தான் வெளிச்சம். முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கார் கடவுள். அவர் என்ன தண்டிப்பார், என்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பார், எனக்கு கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் என்னை பற்றி தேவையில்லாமல் யாராவது ஏதாவது பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவர் வேறு மாதிரி கவனிச்சுக்குவார். ஏன்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறவங்களாம் இன்றைக்கெல்லாம் வீடியோவே போட முடியாத அளவுக்குலாம் போயிருக்காங்கங்கிற விஷயம் இருக்குது. அதை சொல்ல வேண்டாங்கிறதுனால சொல்ல வர்றேன். இப்போ எனக்கு என்ன ஒரு திருப்தினா, எனக்கு ஏன்டா அந்த பிரச்சனை நடந்துச்சு, ஏன் காரில் போக முடியாமல் இப்படி தவிச்சிட்டு இருந்தேன், ஏன் ஹாஸ்பிட்டல் போகிற விஷயத்தையெல்லாம் பேசுகிறப்ப இப்படி இருந்தா அப்படின்னா வீடியோ போட்டதெல்லாம் காரணம் இல்லைங்க. இங்கே இருக்கிற கண்கள், அந்த கண்கள் சரியில்லை. எனக்கு சொன்ன மாதிரி நான் 7 வருஷமாக கிறிஸ்டியனாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவங்களுக்குள்ள இப்படியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் இப்படின்னே தெரியல. அதான் பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது, வெளியரங்கமாக ஒரு அந்தரங்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு ரிலீஃப், எனக்கு பெரிய ரிலீஃப். என்னடா இவ்வளோ பெரிய விஷயம், மன உளைச்சலான ஒரு விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். நிச்சயமாக என் ஒய்ஃபை பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு காசு ஒவ்வொரு தடவையும் போனால் திடீர்னு 5000 இதில் இப்போ என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லாமல் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டத்துலேயும் இருந்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம யாரையுமே நினைக்கல, நம்மளையே இப்படி நினைக்கிறாங்க. அப்போ வேறு எப்படி போகிறது? நாங்கள் பறந்தா போகிறது இல்லை, இவங்க நினைக்கிற மாதிரி போகணுமா, நடந்து போகணுமா? புரியல, ஏன் இப்படி இருக்காங்க மனுஷங்க? அவனுக்கு 1008 கஷ்டம் இருக்குதுன்னா அவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி நீங்கள் நல்லதை செய்ய வேண்டாம்ப்பா, எங்களுக்கு எந்த நல்லதும் செய்ய வேண்டாம், எந்த கெடுதலும் நீங்கள் செய்ய வேண்டாம், எங்களை நினைக்காம இருங்க. இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த என்னுடைய மன உளைச்சலுக்கும் இந்த பிரச்சனைக்கும் இப்போ திரும்ப திரும்ப எங்கள் வீட்டில் சில விஷயங்கள் மன உளைச்சல் ஆகிறதுக்கும், எங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும், எங்களுக்கு விரை செலவு ஆகிறதுக்கும், அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் திருப்பி சேராமல் இருந்ததுக்கும், இப்போ பெரிய மன உளைச்சல் ஆனதுக்கு இவங்க தான் காரணம் கன்ஃபார்மாக எனக்கு விடை கிடச்சிருச்சு. ஏன்னா எனக்கு 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது. 2.5 வருஷமாக நான் காரில் போயிட்டுருக்கேன், ஆம்னியில் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 8 மாதமாக ஆம்னியில் காரில் போயிட்டுருக்கேன். அதிகமாக இப்போ இந்த 2 மாதமாக தான் போயிட்டுருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் காரில் இப்போ 2 மாதமாக தான் போயிட்டுருக்கேன். அப்போ இது காரில் போகிறது அது வாடகைக்குங்க, காசு கொடுத்து வாடகைக்கு தான் போயிட்டுருக்கோம். சொந்த காரெலாம் வச்சுருந்தா இன்னங்க நாங்கள்லாம் எப்படிங்க புரியல. எங்களால் வெளியே தலை காட்ட முடியல, வெளியே போக முடியல, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியல, ஆசைப்பட்டதை செய்ய முடியல. ஏன் இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் தான். ஆனால் எனக்கு ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு புலம்பிகிட்டு இருந்ததுக்கு உண்டான விடை கிடச்சிருச்சு. அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் லைவில் அந்த விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.